ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கீபோர்ட் சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் ஃபோன்லையுமே உங்களால் கீபோர்ட் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க நம்ம அது எப்படின்றத பார்ப்போம். முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போனோடனே வந்து நமக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள தான் நமக்கு கீபோர்ட் செட்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்க வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போங்க. இங்க போனோடனே வந்து உங்களுக்கு கீபோர்ட் அப்படின்னு தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீபோர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா உங்க ஃபோனில் உள்ள டிஃபால்ட்டான கீபோர்ட் எது அப்படின்றத இங்க நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க நீங்க வந்து டிஃபால்ட்டாக வேறு ஏதாவது கீபோர்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ண விரும்புகிறனாலும் செட் பண்ணிக்கலாம். அதோட இது சாம்சங் மொபைல்னால சாம்சங் கீபோர்டு அப்படின்னு காட்டுது. ஸோ இங்கே வந்து இந்த கீபோர்டை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து இங்கே கீபோர்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்து இந்த இடத்துல 3 டாட்டை கிளிக் பண்ணியும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். மேனேஜ் இன்புட் லாங்குவேஜஸை கிளிக் பண்ணி உங்களால் தேவையான லாங்குவேஜ் இந்த மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எனேபிள் பண்ணதுக்கு பிறகு உங்கள் கீபோர்ட்லையுமே வந்து அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் கீபோர்டில் காட்டுதுன்னா தமிழை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் தமிழ் மொழியுமே வந்து கீபோர்டில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக கீபோர்ட் செட்டிங்ஸ்ல இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒட்டோ ரீப்ளேஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் இருந்துச்சுன்னா சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெல்லிங் வந்து பிழையாக வந்து மிஸ்டேக்காக டைப் பண்ணும்போது ஒட்டோ ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக அது வந்து சரியான வேர்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களுமே எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒட்டோ ஸ்பெல் செக் அப்படின்றது. ஸோ நம்ம டைப் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து சரியா அப்படின்றத செக் பண்ணுற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ஒரு கீபோர்டுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ நீங்களுமே எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா வந்து சஜஸ்ட் இமோஜிஸ் ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது இப்போ லவ் அப்படின்னு டைப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடான இமோஜிஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும் கீபோர்டில். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா தான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஸ்டிக்கர்ஸுக்குமே வந்து சஜஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததா கீபோர்டில் டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸுமே நம்மளால் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். அடுத்ததாக வந்து மோர் டைப்பிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது இங்கேயுமே வந்து ஒட்டோ ஸ்பேசிங் ஒட்டோ கேபிட்டலைஸ் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோனில் டைப் பண்ணி கீபோர்டில் சென்ட் பண்ணும்போது ஸோ அதில் கேபிட்டல் சிம்பிள் ஒட்டோ கேபிட்டலைஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அதுக்கு கீழே பார்ப்போமா இருந்துச்சுன்னா கீபோர்ட ஸ்டைலையும் லே அவுட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்ட் டூல் பாரை கூட உங்களால் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்க முடியும். அதோட வந்து இங்கே உங்களுக்கு கீபோர்டை வந்து கண்ட்ராஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா ஐ கண்ட்ராஸ்ட்டுக்கு போடுறதுக்குமே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே எனேபிள் பண்ண முடியும். அதோட உங்கள் கீபோர்டுக்கான தீமையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைட் தீமில் கீபோர்ட் வேணுமா இல்லை டார்க் தீமா சொலிட்டாகா அப்படின்றதையுமே இந்த இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட கீபோர்டை மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் கீபோர்டா இல்லாட்டி ஒரு கையில் யூஸ் பண்ணுற கீபோர்டா ஸ்ப்ளிட் பண்ணுற கீபோர்டா லேண்ட்ஸ்கேப்பில் வந்து வரணுமா அந்த கீபோர்டு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண விருப்பப்படுற மாதிரி இந்த இடத்துல மோடை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதோட சைஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சிலையுமே உங்கள் கீபோர்ட சைஸையுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் ஃபோனோட சைஸுக்கும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் கீபோர்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய கீபோர்டு வேணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கீபோர்ட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி கீபோர்டை சேஞ்ச் பண்ணுன்றது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி கீபோர்ட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட லே அவுட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்க முடியும்.
அடுத்ததா இங்க பார்க்கலாம் ஃபாண்ட் சைஸ். ஸோ கீபோர்ட ஃபாண்ட் சைஸுமே வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க தேவைக்கேற்ப வந்து நீங்க அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதாவது மைனஸை கிளிக் பண்ணும்போது சைஸ் வந்து குறையும், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணும்போது சைஸ் வந்து கூடும். அதோட வந்து உங்களுடைய கீபோர்டில் வந்து வாய்ஸ் இன்புட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாய்ஸ் இன்புட்டை கொடுத்து கூட கீபோர்டில் வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து சாம்சங் வாய்ஸ் இன்புட் இருக்குது, கூகுள் வாய்ஸ் டைப்பிங் இருக்குது. ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப வந்து உங்களால் எனேபிள் பண்ணி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இங்கே வந்து கீபோர்டை டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளால் கீபோர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கவும் முடியும். அதோட வந்து நம்ம வந்து பேக் பண்ணி பார்ப்போமா இருந்துச்சுன்னா, இங்கே கீபோர்டுக்கு வந்து நான் எந்த ஃபோனில் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்குமே இந்த இடத்துல தேவையான மாதிரி லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் வந்து நம்மளுடைய ஃபோனில் கீபோர்ட் சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ உங்களுக்குமே கீபோர்டில் வந்து ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களுக்கு தெரியாமல் இருக்குமாச்சுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது என்ன இஷ்யூ அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக உங்களுக்கு தரேன். அதோட உங்கள் ஃபோன் சம்மந்தமாக, லேப்டாப் சம்மந்தமாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.